என்னதான் ப்ரொடியூசர் வட்டிக்கு வாங்கி பணத்தை கொட்டினாலும் கேப்டன் சிப்பா இருந்து அந்த படத்தை முடிச்சு கொடுக்குறது டேரக்டர் தான். அப்பேற்பட்ட படம் ஹிட் ஆகுறதும் பிளாப் ஆகுறதும் அந்த டேரக்டரால் தான். எஸ், இன்னைக்கு நம்ம டேரக்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இது 100 நாள்ல 100 அப்டேட்ல டே 4. வெல்கம் டு சினிமெண்டல். நான் உங்கள் இசக்கி முத்து. அப்ப நான் கிளம்புறேன். டேரக்டரை பத்தி பாக்குற முன்னாடி ஃபர்ஸ்ட் டேரக்ட் டீமை பத்தி பாத்துடலாம். அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றது டேரக்டர் தான். இப்போ டேரக்டர் பத்தி முக்கியமான 5 விஷயங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்கிரிப்டையும் ஆர்டிஸ்டையும் டெக்னீஷியனையும் ஃபைன் பண்றது. செகண்ட், ப்ரொடியூசர் சொன்ன டேட்ல சொன்ன பட்ஜெட்ல படத்தை முடிச்சு கொடுக்குறது. தேர்டு, ஷூட்டிங்கை ஷெடியூல் பண்றது. ஃபோர்த்து, ஆர்டிஸ்ட் கிட்ட சீனை எக்ஸ்பிளைன் பண்ணி நடிக்க வச்சு நடிப்பை வாங்குறது. ஃபிஃப்த்து, எடிட்டிங் மட்டும் இல்லாம மியூசிக்கு, சிஜி, டிஐ இந்த மாதிரி டெக்னிக்கல்லையும் ஒர்க் பண்ணி தன்னோட மூவி வெர்ஷனை அவுட்புட்டா கொண்டு வருது. இது மட்டும் இல்லாம ஸ்கிரிப்ட்லையும் ஷூட்டிங்லையும் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அதை ஃபைனல் டிசிஷன் எடுத்து அந்த ஷூட்டிங்கை நல்லபடியா முடிச்சு கொடுக்குறது. சாமி, நான் நேரடியா விஷயத்துக்கு வர்றேன். என்னதான் கஷ்டப்பட்டு படத்தை முடிச்சு தேட்டருக்கு கொண்டு வந்தாலும் அந்த படத்தை ஹிட் ஆக்குறதும் பிளாப் ஆக்குறதும் ஆடியன்ஸ் கையில தான் இருக்கு. அதுக்காக ஆர்டிஸ்ட் டேட் இருக்கு, ப்ரொடியூசர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒரு உப்புமா கிண்டி வந்து நம்ம கிட்ட கொடுத்தா நல்லாவே இருக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு சினிமெண்டலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. மறக்காம சினிமெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.